கட்டினாய் வா வா வா, உரிக்கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களிப்படைந்த மொழியினாய் வா வா வா, கடுமை கொண்ட தோழினாய் வா வா வா, இளைய பாரதத்தினாய் வா 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 என்று நாட்டின் நலம் காக்க வளம் சேர்க்க மகாகவி பாரதி அழைத்து மகிழ்ந்தது எங்கள் சங்கத்தில் உள்ள இளைஞர்களைத்தான். இளைஞர்களின் இதய நாயகனாகவும் எழுச்சி நாயகனாகவும் உள்ள சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார், மனிதர்கள் மனிதர்களே நமக்கு வேண்டும், மற்றவனைத்தும் தயாராக வந்து சேரும். ஆனால் வலிமை மிக்க சுறுசுறுப்பான சிறப்பை பொருந்தி இளைஞர்கள் உண்மையில் பிடித்துக் கொண்ட இளைஞர்களே தேவை. அத்தகைய ஒரு 100 இளைஞர்களால் இந்த உலகமே புரட்சிகரமான மாறுதலை பெற்றுவிடும் என்று இளைஞர்களின் சிறப்பையும் பெருமையையும் தேவையும் கூறுகிறார். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய். நீ உன்னை பலவீனம் என்று நினைத்தால் பலவீனமாகவே நீ ஆகிவிடுவாய். நீ உன்னை வலிமை படைத்தவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவனாக ஆகிவிடுவாய். அதாவது நாம் என்னவாக நினைக்கின்றோமோ அதுவாகவே மாறிவிடுவோம் என்று உலகியல் ரீதியாக அன்றைய சொல்லியுள்ளார் சுவாமி விவேகானந்தர். இந்த கருத்தை தான் நமது இந்திய தேசத்தின் மதிப்பு மிக்க முதல் குடிமகன் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் இளைஞரிடம் கூறினார். கனவு காணுங்கள், உங்கள் தூக்கத்தில் வருவதில்லை கனவு, உங்களை எது தூங்க விடாமல் செய்கிறதோ அதுவே கனவு. ஆம், நாங்கள் காணும் கனவு நிச்சயம் நனவாகி நம்மை பயக்கும். இன்றைய இளைஞர்கள் வீரத்திலும் விவேகத்திலும் மனிதாபிமானம் ஆழத்திலும் மாண்புடையவர்களாக இருக்கின்றனர். இப்போது இந்தியாவுக்கு என்ன வேண்டும்? தியாகத்தோடு கூடிய குறைந்தபட்சம் 1000 இளைஞர்களே வேண்டும், மூடல்கள் அல்ல. வீரமடைந்தவர்கள், சுயநலமற்றவர்கள், எடுத்த காரியங்களை சிறப்பாக சாதித்து முடிக்கக்கூடியவர்களாகிய இப்படிப்பட்டவர்களே இந்தியாவுக்கு இப்போது தேவைப்படுகிறார்கள் என்று விவேகானந்தர் கூறுகிறார். 10 இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தால் கேலி கூத்தாக இருக்கும் என்ற நிலையை உடைத்து 10 இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தால் 10க்கும் மேற்பட்ட நல்ல செயல்களை செய்வார்கள் என்பதற்கு உதாரணமாக திருவண்ணாமலை இளைஞர் திறன் மேம்பாட்டு சங்கம் செயல்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை இளைஞர் திறன் மேம்பாட்டு சங்கத்தின் 2ஆம் ஆண்டு புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மற்றும் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தன்றாம்பட்டு பாரத் வித்யா மந்திரி கலை மற்றும் அறிவியல் கல்வியின் செயலாளர், தொழிலதிபர், கல்வியார், அரசியல்வாதி, சமூக சேவகர் போன்ற பன்முகத்தன்மையுடைய இன்றைய தலைமை விருந்தினர் அறவாழி அவர்கள் வந்து சென்றுள்ளார். அவர்களை திருவண்ணாமலை இளைஞர் திறன் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். அரசு அலுவலர்கள் ஏழை எளிய மக்களை சந்திப்பது மிகவும் குறைவு. அப்படியே வந்து ஏழை எளியவர்களை சந்திக்கும் போது அப்படியே ரொம்ப கடுகடுப்பா இருப்பாங்க. அவங்க முகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் இருக்காது. ஏன்டா இவங்க வந்தா அப்படின்ற மாதிரி அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் இருக்கும். நம்ம நிறைய அரசு அலுவலகத்துக்கு போய் பார்த்துருக்கோம். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு கிளர்க்கு வேலை செய்யறதே இந்த அளவுக்கு கடுகடுப்பா இருந்து நம்ம பார்த்திருப்போம். அதுலயும் ஒரு மேலாளர் பொறுப்புல இருக்கிறவங்கன்னா நம்ம சொல்ல வேணும், எவ்வளவு இடத்துல நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இன்றைய நம்முடைய கௌரவ விருந்தினர் ஒரு வங்கியின் மேலாளர் என்ற எந்த பந்தாவும் இருக்காது. அந்த வங்கிக்கு போனோம்னா ஒரு சாதாரண ஒரு வாடிக்கையாளர் மாதிரி இருப்பாரு. எல்லார்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா கனிவா பேசக்கூடியவர். அவருக்கு பொதுமக்கள் வந்து உள்ள அந்த வங்கிக்குள்ள போனாங்க அப்படின்னா என்ன வேணும், அவர் ஏன் வெயிட் பண்ண வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு கனிவோட அவங்க அந்த வாடிக்கையாளர்கிட்ட பேசக்கூடியவர். எளிமை இவரது அடையாளம், பொறுமை இவரது முகவரி. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா திருவண்ணாமலை கிளை மேலாளர் இன்றைய நாம் கௌரவிக்கிறார் கே தினேஷ் அவர்களை வருகவர் என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வந்துள்ள இன்றைய சிறப்பு அழைப்பாளர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என் சிவகுமார், அருணை புக்ஸ் மற்றும் அருணை ஸ்போர்ட்ஸ் சென்டரின் உரிமையாளர். இவர் வந்து ஒரு சிறப்பு அழைப்பாளர் சொல்லி நாங்க வந்து ஒதுக்கிட மாட்டோம். ஏன் அப்படின்னா இவர் வந்து எங்கெல்லாம் ஒருவர். நாங்க எல்லாரும் ஒரு 15-20 பேர் இருக்கிறோம். நாங்க எப்படி மெம்பர் இருக்கிறோம் அந்த மாதிரி எங்கெல்லாம் ஒருத்தரா செயல்படக்கூடியவர். எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய பல வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் கிளப், ஜேசிஐ நிறைய கிளப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அனுபவம் இருக்குது. அவரை நாங்க போய் சந்திக்கும் போதெல்லாம் நாங்க செய்யற ஒவ்வொரு செயலையும் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா செஞ்சுட்டு இருக்கீங்க, இன்னும் நல்லா வந்து நிறைய செய்யணும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு நிறைய ஆலோசனை சொல்பவர். எங்களுடைய வழிகாட்டியும் நாங்க சொல்லுவோம்.
எந்த உதவி கேட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டாரு, ஐடியா நிறைய கொடுப்பாரு. என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க, எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொல்லுவாரு. எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஏதாவது செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா எங்களை பாராட்டி அடுத்த கட்டத்துக்கு இந்த சங்கத்தை கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து உற்சாகம் பண்ணக்கூடியவர் இன்றைய சிறப்பு அழைப்பாளர் என் சிவகுமார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அதுக்கப்புறம் இன்றைய மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினர் நூலகர் சாய்ராம் சார். இவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால இருந்தே நமக்கு பழக்கம். நான் 2012 திருவண்ணாமலை கம்ப்யூட்டர் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்கும் போது இருந்து அவர் எனக்கு பழக்கம். அதுல இருந்து திருவண்ணாமலை மாவட்ட மைய நூலகத்தோட இணைஞ்சு நிறைய வந்து பாத்தீங்கன்னா வந்து செஞ்சிருக்கிறோம் நிறைய. அது வந்து பாத்தீங்கன்னா அது இப்போ இந்த மாதிரி செயல்கள் செய்யறதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாவட்ட மைய நூலகமும் சாய்ராம் சார் அவர்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அது நீங்க சிறப்பு அழைப்பாளராக இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். சாய்ராம் சார் அவர்களை வருகை வரவேற்கிறோம். அதுக்கப்புறம் எங்களுடைய நிர்வாகிகள், ஆனா போன வருஷத்துல இருந்து எனக்கு நிர்வாகியா இருந்திருக்கிறாங்க. அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிருக்கிறாங்க இந்த சங்கத்திற்காக. திருவண்ணாமலை சங்கத்தின் 2023-24ஆம் ஆண்டு நிர்வாகிகளையும் சங்க உறுப்பினர்களையும் அவங்க வீட்டில இருந்து வந்து குடும்பத்தார்களையும் வருக வருகை என்று வரவேற்று நன்றி.